வருவாங்க. நம்ம அவங்கள ரிவைவ் பண்ணால் உள்ளே வந்துருக்கோம். அவங்க 2 பேர்த்தையும் ரிவைவ் பண்ணிட்டு நம்ம இந்தாண்ட ஒரு ஜீப் அதை பார்த்தா அது ஆல்ரெடி ஏறி வச்சுருக்கானோ. நம்ம எடுத்துகிட்டு வந்த ஜிபியை எடுத்துக்கிட்டு திரும்பி கீழே போகிறோம். போய் அடிக்கணுன்ற இதே கொஞ்சம் அடுத்த சண்டை ஏற்றி வச்சுருக்காரு. நம்ம எம்எஸ்டி ப்ரோ நம்மகிட்ட மீதி கேட்பாரு, ஜிபி கேட்பாரு. அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம கீழே இறங்கி வந்துடுவோம். இருந்து பின்னாடி இருந்து ஒருத்தன் அடிக்கணும். இருந்து இங்கே க்ளோவால் போட்டு நிற்கும். நம்ம ஏகே ப்ரோ இன்னும் நம்ம ரிவைவ் பண்ணல. ஏகே துனியே இப்போ எம்எஸ்டி ரோவும் அங்கே ஏறி டவுன் ஆகிடுவார். இப்போ நானும் ரிவைவ் பண்ண முடியுமான்ட்டு அங்கே போய் நிற்பேன். இப்போ தான் கைஸ் நான் ஒரு லூஸ் மாதிரி கார் கையில் இல்லாமல் இந்தாண்டு போட்டு இங்கே பாருங்கள் இப்படியே ஓடுவோம் பாருங்கள் ஜோனுக்குள்ளே. நான் வேறு மைண்ட் செட்டில் இங்கே ஜோனுக்குள்ளே ஓடி விடுவேன். திரும்ப யூட்டன் போட்டு வருவேன். ரிவைவ் பண்ண முடியாதவங்களாம் போயின்னு நான் திரும்ப வந்துடுவேன் இந்த மரத்தோட சண்டிக்கிட்டு. அப்புறம் தான் இந்த இடத்த ஒரு ஹார்ஸ் இருக்கான் ஒருத்தான் இருப்பான். நம்ம டிஜி ப்ரோ இருக்காரு. இப்போ இங்கேருந்து நம்ம கீழே அந்த குதிரைகிட்ட போகிறோம். இப்போ நம்ம இந்த ஹார்ஸ்கிட்ட போய் 2 பேர்த்தையும் ரிவைவ் பண்ணலான் இருக்கோம். கத்திக்கிட்டே இருப்பாங்க நம்ம 2 ப்ரோவும் ரிவைவ் பண்ண ஒரு பசங்க உள்ளே போகணும். மெடிக்கெட் இருக்காதுன்ட்டு 4 மெடிக்கெட் தான் இருக்கும். பாருங்கள் ஏறி 2 ரிவைவ் பண்ணுறோமா. 2 பேர்த்தையும் ரிவைவ் பண்ணால் நம்ம டிஜி ப்ரோ அங்கேருந்து நமக்காக வந்துடுவார். நம்மளோட வண்டி சைக்கிள் வந்து கொடுத்துருவோம். இல்லை அவர் பத்தில் ஒரு மெடி போடுவோம். அவரு பூஸ்ட் போட்டு போவார். இப்போ நாங்கள் 2 பேர் நாக் ஆகிட்டோம். இப்போ தான் நம்ம டீமோட 2 மெயின் அட்டாக்கர்ஸ் இறங்குறாங்க. இப்போ நம்ம ஏகே தோனி இறங்குறாங்க. இந்த பேர் அந்த குளோவால்குள்ளே ஒருத்தான் இருக்கான். இந்த இடத்த போய் அவன் வெளியே வந்துடுவான். அந்த ஏகே தோனி பிடிச்சி ஒரு